நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த ஓய்வு நாளின் காலை தொழுகை பொழுதிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இக்காணொலியின் வழியாக இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றேன். நம்முடைய உயிரோடு கலந்து நம்முடைய உணர்வுகளிலே நிறைந்திருக்கின்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் தியானிக்கும்படி அவருடைய சமூகத்திலே ஒன்றுபட்டிருக்கின்ற நம் நடுவிலே அருள்நாதருடைய பிரசன்னம் நம்மால் உணரப்படுவதற்கு நம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ஐயா. இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ஐயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு,
என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எங்கள் உயிரோடு கலந்திருக்கின்ற அன்பு தெய்வமே, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உணர்வுகளிலே கலந்திருக்கிறபடியினாலே உயிரோடு இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலிருந்து நாங்கள் ஆராதனை செய்கின்ற கிருபையை பெற்றிருக்கிறோமே சுவாமி. ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கின்ற பாக்கியத்தினை இந்த ஓய்வு நாளிலும் காலை பொழுதில் ஆண்டவர் எங்களுக்கு அருளி இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் உம்முடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டும் என் ஆண்டவருடைய சத்திய வேத வசனங்களை உறுதியாக நாங்கள் பிடித்து கொண்டும் எங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு தொழுகை நேரமாய் இந்த தொழுகை நேரத்தை ஆண்டவர் தருகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தவும் எங்கள் உள்ளத்திலிருந்து நாங்கள் உமக்கு கீர்த்தனம் செய்யவும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவோடு கூடிய நடனத்தினாலும் நாங்கள் மகிமைப்படுத்திடவும் இந்த தொழுகை நேரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு கலந்திருக்கிற ஆண்டவர், எங்களிலே நிறைந்திருக்கின்ற தெய்வம், எங்கள் ஆண்டவர் எங்கள் வழியாய் இந்த தொழுகை நேரத்திலே மகிமைப்படுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். யார் யார் எந்தெந்த இடங்களிலிருந்து எந்தெந்த சூழல்களிலிருந்து என் ஆண்டவருடைய பரிசுத்த வேத புஸ்தகத்தை கைகளில் ஏந்தி கொண்டு ஆண்டவரே உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரோடும் என் ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைந்த உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை முழுமையாய் நிரப்பி ஆண்டவர் நடத்துவீராக. உம்முடைய நாமத்திற்கே துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் உண்டாகட்டும் என்று இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மோடு கற்றுத்தருகின்ற அவருடைய வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 24 முதல் 29 முடிய உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் படிக்க கேட்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 முடிய உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பவைகளே. நற்செய்தி வேத பகுதி படித்து முடிந்தாயிற்று.
கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வேதத்தின் மகத்துவங்களினால் வரலாற்றின் நிகழ்வுகளையும் எங்கள் வாழ்க்கையிலே திருஷ்டாந்தப்படுத்தி நாங்கள் வாழும் காலத்தின் நிகழ்வுகளோடு அவைகளை தொடர்புபடுத்தி எங்கள் உள்ளங்களிலே உமது அருள் வார்த்தைகளை இன்றும் போதித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு கடவுளே, உம்முடைய திருமறையின் கல்வியை குறித்து தியானிக்கின்ற இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய வார்த்தைகளையும் வார்த்தைகளின்படி ஒழுகி நடப்பதின் அவசியத்தையும் அப்படி நடக்கின்ற ஒரு வாழ்வின் முறையையும் குறித்து சிந்திக்கின்ற இந்த ஓய்வு நாளின் பொழுதிலே ஆண்டவர் எங்களோடு நீர் பிரசன்னராக வெளிப்படுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வசனங்களை வார்த்தைகளை பிடித்து கொண்டு வாழுகிறவர்கள். கர்த்தருடைய வசனம் குறைவற்றது, அது பேதையை ஞானியாக்குகிறது என்று உம்முடைய வேத வசனம் விளம்புகிறது சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நம்பி இருக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று உம்முடைய அருள் வார்த்தை மொழிகிறது. கர்த்தருடைய வேதம் அது வாலிபர்களுக்கு உணவு என்றும் உம்முடைய திருவசனம் போதிக்கிறது. அது எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் என்று எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. எங்கள் வாழ்வின் அங்கமாகி போன உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்வை வழிநடக்க செய்கின்ற உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் எவ்வளவாய் ஆழப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும், அர்த்தம் புரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளவாய் அவைகளின்படி கற்று ஒழுக வேண்டும் என்பதைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு இந்த நாளிலே வலியுறுத்தவிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் எங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே குற்றமுள்ளவர்களாக இருப்போமோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறது உண்டே சுவாமி. நீர் எங்களுடைய கரைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அவைகளை பஞ்சை போல வெண்மையாக்குவீர் என்று சொல்லுகின்ற உம்முடைய வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை அகற்றுகிறவர், எங்கள் உள்ளத்தை பஞ்சினுடைய வெண்மையை போல மாற்றுகின்றவர் என்பதை நாங்கள் உம்முடைய பாதத்திலே விரும்பி வேண்டுவது உண்டே சுவாமி. எப்பொழுதெல்லாம் உமக்கு நன்றி சொல்ல எங்களுடைய எண்ணங்களிலே உணர்வு பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்கள் ஆண்டவருக்கு உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் செலுத்துங்கள் என்று சொல்லி அழைப்பு தந்திருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி பலி செலுத்துகிறவர்கள் அல்லவோ நாங்கள் சுவாமி. எங்கள் தேவைகளிலே நாங்கள் குறைவுள்ளவர்களாக, எங்கள் ஆண்டவர் எங்களை நிரப்ப வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவர்களாக உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கின்ற நேரங்கள் எல்லாம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிற உம்முடைய வசனங்களை பிடித்து கொண்டு மன்றாடுகிற கூட்டம் அல்லவோ நாங்கள் சுவாமி. இன்னும் வார்த்தைகளினாலே எங்கள் ஆண்டவர் எங்களிடத்திலே விளம்பி சொல்லி இருக்கிற ஒவ்வொரு உம்முடைய வார்த்தைகளையும் சொல்லி சொல்லி உம்முடைய சமூகத்தினுடைய நன்மைகளை சொந்தப்படுத்தி கொள்ளுகிற ஜனம் அல்லவோ நாங்கள் சுவாமி. இந்த காலை பொழுதிலும் உம்முடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டே உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு உணவாகவும் எங்களுக்கு மருந்தாகவும் எங்களுக்கு நன்மை தருகின்ற பாதையை காண்பிக்கின்றதாகவும் ஆண்டவரே அமைந்திடட்டும் என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. வியாதியின் கூறுகளோடு ஆண்டவரே சிகிச்சைகளுக்கு நடுவில் இருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது
தகப்பனே, நீர் எங்களுடைய பலவீனங்களை மாற்றுகின்றவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லியும் திருவசனம் சொல்லுகிறதே. அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். யார் யார் எந்தெந்த பலவீனங்களில் இருந்தாலும், என்னென்ன சோர்வுகளோடு இருந்தாலும், ஆண்டவரே, எப்படிப்பட்ட பிரச்சனைகளினூடா இருந்தாலும் என் பரம தகப்பன் இறங்கி, ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சுகம் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், வயோதிபர்கள் என்று ஒவ்வொருவரையும் குணமாக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொள்ளை நோய்களை மாற்றுகின்ற ஆண்டவர், கொள்ளை வியாதி உங்களிடமிருந்து அகற்றப்படுகின்ற அந்த ஆற்றலை எங்களிடத்திலே வெளிப்படுத்துகின்ற தெய்வம், இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, எங்களிடமிருந்து நாங்கள் இன்றைக்கு சந்தித்திருக்கிற இந்த கொடும் தொற்றினுடைய கொள்ளை அகலட்டும் ஆண்டவரே என்று மன்றாடுகிற பொழுது எங்களுக்கு உம்முடைய இரக்கம் கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஒத்தாசையினாலே நாங்கள் ஜெயம் எடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அப்பா தகப்பனே, எங்களை சூழ்நிலைகளினூடாக வாழ பழக்குவிக்கின்றவர் நீர் அல்லவோ. நாங்கள் சந்தித்திருக்கிற இந்த சூழ்நிலைகளை தாங்குவதற்கும் தாண்டுவதற்கும் உரிய பலனை கிருபையா இந்த நாட்களிலே தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோயை எதிர்க்கின்ற ஆற்றலை, எதிர்ப்பாற்றலை எங்களுடைய சரீரங்களிலே ஆண்டவர் தந்து எங்களை பலப்படுத்துவீராக என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோமே சுவாமி. இன்னுமாய் தேவைகளுக்கு நடுவிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள், ஆண்டவர் தர வேண்டும் என்று விரும்புகின்ற பாக்கியமான நன்மைகளுக்காய் உம்முடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய இல்லங்களினுடைய ஆசீர்வாதங்களுக்காய், வாழ்விடத்தினுடைய நன்மைகளுக்காய், பிள்ளைகளின் நன்மைகளுக்காய், பெரியவர்களின் நன்மைகளுக்காய், ஆண்டவரே, குடும்பத்தினுடைய மேன்மைகளுக்காயும் சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும், என் ஆண்டவருடைய பிரகாசம் உள்ள பிரசன்னத்தை நாங்கள் கண்ணுறவும், ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தொழுகை நேரத்திற்காய் நன்றி சொல்லி, ஆண்டவரே, இந்த தொழுகை நேரத்தின் வழியாய் எங்களை ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அருமையானவர்கள் வெளிநாடுகளிலே, தூர இடங்களிலே கடமைகளுக்கு நடுவிலிருந்து நோக்கி பார்க்கிற பொழுதும் ஆண்டவர் எங்களோடு வெளிப்படும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் அமைதி பெறவும், இந்த தேசத்தில் வாழுகிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளும் சமாதானத்தை இந்த உலக வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவருடைய கிருபையினால் உம்முடைய அற்புதங்களை வாழ்க்கையிலே ருசிக்கவும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அதிகாரங்களை குறித்து ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். ஆண்டவரே, அதிகாரம் என்பது இந்த உலகத்திலே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு பெருமைக்குரிய காரியம் அல்ல. ஆண்டவர் எங்களுடைய வாழ்வு என்பது, ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற பொறுப்பு என்பதை, கடமை என்பதை, அதிலே ஒப்படைப்போடு வாழ்வதனுடைய அவசியத்தை கற்றிருக்கிற நாங்கள் இந்த நாளிலே உமக்கு பயந்து, உம்முடைய வேத வசனங்களுக்கு பயந்து வாழுகின்ற வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கடவுளுடைய கிருபையின் கரமின் நாளிலே எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளோடும் தெய்வீக பிரசன்னம் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருப்பெயரில் இவைகளை தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இறைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் ஒரு முறை கூட அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நாளினுடைய தென்னிந்திய திருச்சபையின் தியான பொருள் இறையியல் கல்வி, இறைமக்களை மேம்படுத்துதல் என்று சொல்லுகின்ற தலையங்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலையங்கத்தை சார்ந்து அருள்நாதர் நம்மோடு பேச விரும்புகின்ற அவருடைய சத்திய வசனங்களை கற்றுக்கொள்ளுவதற்காக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம்.
ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்ற அவருடைய வசனம் தூய மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். கொரில்லாக்களை குறித்து நாம் அதிகமாக அறிந்திருப்போம். அவைகளுக்கு சுபாவத்திலே ஒரு இயல்பு உண்டு. அந்த இயல்பு அடிக்கடி அவைகள் தங்களுடைய மார்பிலே அடித்து கொள்ளுகின்ற அந்த இயல்பு, அது காரணமில்லாத ஒரு இயல்பு அல்ல, காரணத்தோடு கூடிய இயல்பு. சில நேரங்களில் இந்த கொரில்லாக்கள் தங்கள் மார்புகளிலே அடித்து கொள்ளுகிறது என்று சொன்னால் அது வெளிப்படுத்துகின்ற செய்தி ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கலாம். அது அவர்களுக்கு முன்பாக நிற்கிற மனிதர்களை பார்த்தும் எச்சரிக்கலாம், தங்களோடு வாழுகிற சக இனத்தை பார்த்தும் அவைகள் எச்சரிக்கலாம். ஒரு எச்சரிப்பினுடைய செய்தியை அவைகள் சொல்லுகின்றன. சில நேரங்களிலே அவைகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு அதிலே வெற்றி பெறுகின்றவைகள் தங்கள் வெற்றியை சொல்லியும் இப்படி மார்பிலே அடித்து கொள்ளுகிறது உண்டுமா? சில்வர் பேக் என சொல்லப்படுகின்ற ஒரு வகை கொரில்லாக்கள் தங்களுக்குள்ளாக சில தகவல்களை பரிமாறிக் கொள்ளுகின்ற பொழுது அவைகள் இப்படி மார்பிலே அடித்து கொள்ளுகிறது என்று ஒரு குறும் செய்தியை செய்தித்தாளிலே படித்தேன். கொரில்லாக்கள் சொல்ல விரும்புகிற செய்தி அடிப்படை ஒன்றுதான். ஏதோ ஒரு செய்தியை, அது எச்சரிப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு தகவல் பரிமாற்றமாக இருக்கலாம், அந்த ஒரு செய்தியை அதனுடைய அவசியத்தையும் அவசரத்தையும் உணர்ந்து துரிதமாக தொடர்புபடுத்துவதற்கு இவைகள் பயன்படுத்துகின்ற ஒரு யுக்தி தங்கள் மார்பிலே அடித்து கொள்ளுகின்ற அந்த ஒரு சுபாவ இயல்பு. ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்று அறிந்து அவருடைய வசனங்களிலே வாழ விரும்புகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வசனங்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த ஒரு யுக்தியை கையாளுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து அவைகளின்படி நடக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்க்கையின் பாதையிலே அவருடைய வசனங்கள் சில நேரங்களிலே எச்சரிப்பின் செய்திகளாக, சில நேரங்களிலே உணர்த்துதலின் செய்திகளாக, சில நேரங்களிலே அவைகள் நம்மை வழிநடத்துகின்றவைகளாக நம்முடைய உணர்விலே அவைகள் தரப்படுகின்றது. அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு அவருடைய வசனங்களுக்கு உட்பட்டு வழிநடக்கக்கூடியவர்கள் புத்திமான்கள் என்று கருதப்படுகின்றார்கள். இன்று எல்லாரும் கல்வி கற்கிறார்கள். நம்முடைய மாவட்டம் அதிகமாய் கல்வி அறிவிலே மேம்பட்ட ஒரு மாவட்டம். ஆனால் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அவரவருடைய கல்விக்கு தகுந்த வேலை கிடைக்கிறதா என்று சொல்லி கேட்டால் அதனுடைய பதில் இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுவார்கள்.
இன்னைக்கு நல்ல கல்விகளை பெற்றிருக்கிறவர்கள் சமூகத்திலே எல்லாரும் மதிக்கப்படுகிறார்களா என்று கேட்டால் அதற்கும் பதில் இல்லை என்று தான் சொல்ல முடியும். காரணம் இருக்கிறது. கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள், கற்றுக்கொள்ளுகின்ற தகவல்கள், அவைகளை சரியான முறையிலே வெளிப்படுத்துகிறவர்களுக்கு வேலையிலே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அது நேர்முக தேர்விலாக இருக்கலாம், அல்லது இன்னொரு வகையான தேர்விலாக இருக்கலாம். படித்தவைகள் பக்குவமாக திறனோடு கூட வெளிப்படுத்தப்படுகிற பொழுதுதான் கல்விக்குரிய அங்கீகாரம் கிடைக்கிறது. எவ்வளவு படித்திருந்தாலும் கற்றிருந்தாலும் வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டவர்களுக்குரிய கண்ணியத்தோடு நாம் சமுதாயத்திலே நடந்து கொள்ளுகிற பொழுதுதான் சமூகமும் கற்றுக்கொண்டவர்களை மதிக்கிறது. இல்லை என்றால் எளிதாக சொல்லுவார்கள், படித்த முட்டாள் என்று சொல்லுவார்கள். இங்கே கல்வி என்பது சாதாரண உலக கல்வியிலே கல்வி என்பது கற்றுக்கொள்ளுகிறதினாலே எல்லாம் அமைகிறது அல்ல. கற்றவைகளை வெளிப்படுத்துகிற விதத்திலே தான் கல்வி என்பது இங்கே மதிப்பீடு செய்யப்படுகிறது. திருவள்ளுவர் சொல்லுகின்ற பொழுது அவருடைய குரலிலே அழகாக அவர் சொல்லுவார், கற்க கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டியவைகளை கசடு இல்லாமல் குறைவில்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்ற பின் அந்த கல்வி ஒழுக்க நெறிகளிலே வாழ்ந்து அந்த கல்விக்கு தகுந்த அடிப்படையிலே நாம் நிற்க வேண்டும். அதுதான் கல்வி நமக்கு தருகின்ற சிறப்பு. ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுவதும் இதே அடிப்படைத்தான். ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுவதும் இதே ஒரு பண்பிலே தான் அது இருக்க வேண்டும். புத்திமானாக நாம் நடப்பதும் புத்தியற்றவர்களாக நம்முடைய உலகத்திலே வாழுவதும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அவருடைய பரிசுத்த வேத புஸ்தகத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நாம் படித்து உள்ளத்திலே நிறுத்தி அவைகளிலிருந்து வாழ்கிறதிலே தான் வெளிப்படுத்தப்படுகிறது. இன்று திருமறையை, பரிசுத்த வேதாகமத்தை எல்லாரும் கற்றுக்கொண்டு வருகிறோம், வாசிக்கிறோம். சிலர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காய் அவைகளை திறந்து படிக்கிறவர்கள் உண்டு. தேடி அப்படிப்பட்ட வார்த்தைகளை கண்டுபிடித்து வாசித்து மகிழுகிறவர்கள் உண்டு. சிலர் காலையிலும் மாலையிலும் கடமைக்காக வேக வேகமாக ஏதோ அவைகளை அப்படி படித்து வாசித்து கடந்து செல்லுகிறவர்கள் உண்டு. இன்னும் சிலர் தொழில்முறை கல்வி கற்பது போல, போட்டி தேர்வுகளுக்கு ஆயத்தப்படுவது போல, சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஆயத்தமாவது போல ஆண்டவருடைய வேத வசனங்களினுடைய ஒவ்வொரு அங்குலங்களையும் அங்குலம் அங்குலமாக படித்து தங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் உண்டு. இன்னும் சில பெற்றோர் ஆராதனை பொழுதுகளிலே, ஆலயத்திலே, ஜெப நேரங்களில், பிரசங்க வேளைகளிலே பிள்ளைகளுக்கு இந்த ஓய்வு நாட் பாடசாலையிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிற அவருடைய வசனங்களை கற்றுக் கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கற்றுக் கொடுக்கிறோம் என்று நினைத்து தொழுகையின் மாண்பை சிதைப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறவர்களும் உண்டு. இப்படி நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வசனங்களை ஏதோ ஒரு பின்னணியத்திலே, ஏதோ ஒரு அழுத்தத்திலே, ஏதோ ஒரு தேவைக்கு நடுவில் இருந்து கொண்டு இந்த வசனங்களை, வார்த்தைகளை படிக்கின்றோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலும் சரி, 11ஆம் அதிகாரம் 18 முதல் 20 முடிய உள்ள வசனங்களிலும் சரி சொல்லப்பட்டிருக்கிறதின்படி ஆண்டவருடைய வசனத்தை இருதயத்திலே வைத்துக் கொள்ளுகிறோம்.
பிள்ளைகளுக்கு கருத்தாக அவைகளை போதிக்கிறோம். அவர்கள் உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியிலே நடக்கிற பொழுதும், படுத்து கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து பேசுகிறோம். கைகளிலே அடையாளமாய் கட்டிக்கொள்ளுகிறோம். கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் வைத்துக் கொள்ளுகிறோம். வீட்டு நிலைக்கால்களிலும் வாசல்களிலும் அவைகளை எழுதி அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படி எல்லா நேரங்களிலும் எல்லா விதங்களிலும் என் ஆண்டவருடைய வசனங்களை படித்தும் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட முடியாத நிலை இன்றைக்கும் சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வசனங்களும் அவருடைய வார்த்தைகளினுடைய செறிவும், அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லி தருகிற ஒழுக்க சீலங்களும் குணாதிசயங்களும் இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து, நமது வாழ்விலிருந்து வெளிப்படவில்லை. வெளிப்படாத கல்வி பிரயோஜனமில்லாத கல்வி. நம்மிடத்திலே வெளிப்படுத்தப்படாத ஒரு கல்வியை கற்று கொள்ளுகிறவர்களை புத்தி உள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே தான் இங்கே இயேசுநாதர் அவர் தெளிவாய் உவமையின் வழியாக அதை சொல்லுகின்றார். ஆண்டவருடைய என்னுடைய வசனங்களின்படி நடக்கிறவர்கள், என்னுடைய வார்த்தைகளின்படி கற்று ஒழுகுகிறவர்கள், என்னுடைய வார்த்தைகளை கற்று அவைகளின்படி அவர்கள் செய்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை கன்மலையின் மீது அவர்கள் வீட்டை கட்டின புத்தி உள்ளவர்களோடு இயேசுநாதர் ஒப்பீடு செய்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் வழியாக கன்மலையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டுகிற ஒரு புத்தி உள்ள மனுஷன் அல்லது மனுஷனுக்கு ஒப்பு அவருடைய வார்த்தைகளின்படி செயல்படுகிறவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு உவமையின் வழியாக நம்மத்திலே இந்த நாளிலே பேசுகின்ற பொழுது, எந்த கன்மலையின் மீது தங்கள் வாழ்வை கட்டி இருக்கிறவர்கள் புத்திமான்கள் என்பதை நிதானிப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கின்றார். எந்த கன்மலையின் மீது தங்களுடைய வாழ்வை அமைத்திருக்கிறவர்கள் புத்திமான்கள், அதைத்தான் இந்த நாளிலே சிந்திக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை உணர்த்துகின்றார். கன்மலையை குறித்து ஆண்டவர் நம்மோடு போதிக்க விரும்புகின்றார். முதலாவது, கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வாழ்க்கையை கட்டியிருக்கிறவர்கள் அவர்கள் புத்திமான்களாக இந்த உலகத்திலே கருதப்படுகிறார்கள். கன்மலையாகிய கிறிஸ்துநாதர் மீது ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்று அறிந்து உண்மையிலேயே அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கள் வாழ்க்கையை கற்றிருக்கிறவர்கள் புத்தி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஆண்டவரால் பார்க்கப்படுகின்றார்கள். கர்த்தர் கன்மலை என்பதை ஆண்டவருடைய வசனங்கள் அநேகம் நமக்கு விவரித்து சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதத்தினுடைய 1-2வது வசனத்திலே தாவீது ராஜா பாடுகின்றார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தர் என் கன்மலை என்று சொல்லி அவர் பாடுகின்றார். 31ஆம் சங்கீதம் அந்த வசனத்திலே சங்கீதம் 18:31 சொல்லுகிற பொழுது சொல்லுகின்றார், கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யார் என்று சொல்லி அவரே கேள்வி கேட்டு பதிலும் சொல்லுகின்றார். ஏனென்றால் அவரே என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறார் என்று சொல்லுகின்றார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆலயத்திலே, சீலோவில் அமைந்திருக்கிற ஆலயத்திலே அன்னாள் அழுது ஜெபித்து முடிந்த பிற்பாடு அவர் ஆண்டவரை குறித்து அவள் மகிழ்ந்து புகழ்ந்து பாடுகின்ற பொழுது அங்கே சொல்லுகின்றாள், அவர் என் கன்மலை என்று சொல்லி அவரை அறிக்கை செய்கிறதை அந்த வசனங்களிலே காண முடிகிறது. கிறிஸ்துநாதர் கன்மலையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்.
அவர் கன்மலை என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் நம்முடைய வாழ்விலே இருந்து கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்கள் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த கன்மலை கிறிஸ்து என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை பவுலடிகளால் வெளிப்படுத்துகின்றார். இந்த கன்மலையின் மீது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிற இந்த கன்மலையின் மீது தங்கள் வாழ்க்கையை கட்டுகின்றவர்களுடைய வாழ்வு அசைக்கப்படுவதில்லை. ரோமருடைய நிருபம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இடறல் அடைவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. எப்பொழுது நம்முடைய வாழ்விலே எல்லாமாக இருக்கிற இந்த கன்மலையை அசட்டை பண்ணுகிறோமோ அப்பொழுது இந்த கன்மலை நமக்கு இடறுதலின் கன்மலையாக இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விழுதற்கு ஏதுவான கன்மலையாக அந்த கன்மலை மாறி போய்விடுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே கன்மலையாகிய கர்த்தரை நினையாதபடிக்கு அசட்டை பண்ணி மறக்கிறவர்களுக்கு வருகிற வீழ்ச்சியை குறித்து அங்கே மோசையின் மூலமாய் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட வீழ்ச்சி நிலை வராதபடிக்கு கன்மலையாகிய கிறிஸ்துவிலே நம்முடைய வாழ்வை கட்டுகின்ற ஒரு அவசியம் இந்த நாட்களிலே நமக்கு முன்பாக வலியுறுத்தப்படுகின்றது. கிறிஸ்துவின் மீது வாழ்வை கட்டுவது என்பது நம்முடைய வாழுகின்ற இடத்தை, வாழ வேண்டிய வழிநிலையை அவர்களே தீர்மானிக்க கூடியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டுவது என்பது நம்முடைய வாழ்க்கை முறைகளை, வாழ்வினுடைய நோக்கத்தை, நாம் வாழ வேண்டிய வழிகளை, நம்முடைய சூழலை அனைத்தையும் ஆண்டவருக்குள்ளாக நாம் தீர்மானித்துக் கொள்ளுவது. நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், இப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். சங்கீதம் 1 சொல்லப்படுகிறது போல, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நான் நடக்க மாட்டேன், பாவிகளுடைய வழியிலே நிற்க மாட்டேன், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே நான் உட்கார மாட்டேன், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக நான் இருப்பேன் என்று சொல்லி நம்மை கன்மலையாகிய கிறிஸ்துவிலே அப்படியாக நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறை நம்மிடத்திலே வெளிப்படுகிற பொழுது நாம் புத்தி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நன்மையான சூழல்கள் வெளிப்படுவதை மற்றவர்கள் காண முடியும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு போதிக்கின்றார். அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்கள் கன்மலையின் மீது தங்கள் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷர்கள். அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பது என்பது கிறிஸ்து என்கிற கன்மலையின் மீது வாழ்வை அமைத்து கொண்டு அவரிலிருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் வடிவமைப்பது. இரண்டாவது, இந்த நம்பிக்கை என்கிற கன்மலையின் மீது வாழ்க்கையை நாம் கட்டி கொள்ளுகின்ற அந்த ஒரு புத்தியுள்ள நிலைப்பாட்டை ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார். நம்பிக்கை என்னும் கன்மலையின் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டுகின்றவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடந்து ஒழுகுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அழைப்பினை ஆண்டவர் நமக்கு தருகிறார். யார் புத்தியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி கேள்வி எழுப்புகிற பொழுது, நம்பிக்கையின் கன்மலையின் மீது தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகின்றவர்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே படிக்கிற பொழுது அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. சீன் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சோர்ந்து போய் அவருடைய பிரயாணத்தின் நடுவிலே ரெவிதீமிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ரெவிதீமிலே பாளையம் இறங்கி இருக்கிற ஜனங்களுக்கு தாகம் உண்டாகிறது. தாகத்திற்கு தண்ணீரை மோசேயினிடத்திலே வேண்டி நிற்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாதபடி மோசே விழிப்புதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார். யாரிடத்திலே சொல்ல முடியும்?
தன்னை அழைத்து தெரிந்து கொண்ட ஆண்டவரை தான் நோக்கி பார்க்க முடியும். இங்கே மோசே ஆண்டவருக்கு முன்பாக முறையிடுகிறார், ஆண்டவரே, என்னை கல்லறிந்து கொன்று போடுவார்கள், நான் என்ன செய்வது? ஆண்டவர் மோசையோடு பேசினார், இதோ ஓரேப்பிலே உனக்கு முன்பாக கன்மலை இருக்கிறதே, அந்த கன்மலையின் மீது நான் நிற்பேன். ஓரேப்பிலே உனக்கு முன்பாக இருக்கிற கன்மலையின் மீது நான் நிற்கிறேன். அந்த கன்மலையை நீ ஓங்கி அடிக்கிற பொழுது அதிலிருந்து தண்ணீர் உண்டாகும். கன்மலையின் மீது நம்பிக்கை, நம்பிக்கை என்கிற கன்மலை. இந்த மோசைக்குள்ளாக கடுகளவும் மாற்று சிந்தை இல்லாதபடி அவனுக்குள்ளாய் இந்த ஓரேப்பின் கன்மலையை காட்டிலும் உயர்ந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கன்மலையின் மீது ஆண்டவர் நிற்கிறார், இந்த கன்மலையை நான் அடிக்கிற பொழுது அங்கிருந்து தண்ணீர் புறப்படும், என் ஜனங்கள் தாகம் தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லுகின்ற தெளிந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையினுடைய கன்மலையின் மீது அவர் தன்னுடைய வாழ்வை அமைத்த பொழுது அவருக்கு நன்மை அங்கே உண்டாக்கப்படுகிறது. நம்பிக்கையின் கன்மலையின் மீது நம்முடைய வாழ்வு கட்டப்படுகிற பொழுது ஆண்டவர் தம்முடைய நன்மைகளை நமக்கு தருகின்றார். இன்னொரு முறை என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மோசே கன்மலையை பார்த்து பேசு என்று ஆண்டவர் சொன்ன பொழுது கன்மலையை பார்த்து நம்பிக்கையோடு பேசினார், அடித்தார், அப்பொழுதும் தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்பிக்கையின் கன்மலையின் மீது வாழ்க்கையை கட்டுகின்றவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுநாதர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே இந்த ஓமையை சொல்லுகிற பொழுது, இந்த நம்பிக்கையை குறித்து அவர் அழுத்தப்படுத்துகிற பொழுது, கன்மலையின் மீது அஸ்திபாரம் இடுகின்ற ஒரு மனிதனுக்கு ஒப்பாக அதை சொல்லுகின்றார். நம்பிக்கை என்பது அடித்தளம், வாழ்க்கையினுடைய அஸ்திபாரத்தை போன்றது. ஆண்டவரினுடைய வாழ்வை நடத்துவார், அவருடைய வாழ்க்கையிலே குறைவினை தரமாட்டார், என்னை போஷிப்பிப்பார், என்னை நிரப்புவார். என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சவால்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி கன்மலையின் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் அதிலிருந்து தம்முடைய நன்மைகளை தந்து நம்மை நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய திறமைகளினாலே அல்ல, நம்முடைய அழகினாலே அல்ல, ஆடம்பரத்தினாலே அல்ல, நமக்கு இருக்கிற திரளான செல்வத்தினாலே அல்ல நாம் வாழ்வது. அவருடைய கிருபை நம்மை வழி நடத்தும். அவர் தம்முடைய நன்மைகளை நமக்கு வேண்டிய நேரத்திலே வேண்டிய மட்டிலும் தருகிறவர் என்று சொல்லுகிற நம்பிக்கை உடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டியதனுடைய அவசியத்தை ஆண்டவர் போதிக்கின்றார். அருளாதருடைய வார்த்தைகளை வெறுமனே படித்து சொல்லுவது அல்ல, படித்து அந்த வார்த்தைகளின் மீது நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொள்ளுவது, ஆண்டவருடைய திருவசனங்களின் மீது நம்முடைய பற்றுறுதியை ஊன்ற நிறுத்தி கொள்ளுவது, அந்த பற்றுறுதியின் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டுவது நமக்கு நிச்சயமாய் நன்மைகளை கொண்டு வரும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார். மூன்றாவது, யார் புத்தியுள்ள மனிதனாக இருக்க முடியும்? கன்மலை என்கிற கிறிஸ்துவின் மீது அவரே என்னுடைய வாழ்க்கையின் எல்லாம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையையும் வடிவமைக்கிற மனிதனிடத்திலே மட்டுமா? நம்பிக்கை என்கிற கன்மலையின் மீது தன்னுடைய முழு நம்பிக்கையையும் ஊன்ற நிறுத்தி அதன் மீது தன்னுடைய வாழ்வை கட்டி எழுப்புகிற மனிதனிடத்திலே மட்டுமா? மூன்றாவது, பாதுகாவல் தருகின்ற கன்மலையிடத்திலே தங்களுடைய வாழ்வை கட்டுகிறவர்களுக்கும் அவர் புத்தி உள்ள ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கின்றார். இந்த உலகத்திலே கன்மலை பாதுகாப்பாகவும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வேத வசனங்களின்படி அவைகளின்படி நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை பாதுகாக்கிற கன்மலைக்கு உள்ளாக நம்மை நிறுத்தி நடத்துகின்றார். நம்முடைய வாழ்வை பாதுகாக்க நாம் எத்தனையோ வழிகளை கையாண்டு கொண்டிருக்கின்றோம்.
நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுவதற்கு எத்தனையோ முறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வசனத்தின் மீது அப்படி நம்பிக்கை கொண்டு அவைகளின்படி நடக்கிறவர்கள் கன்மலை என்கிற பாதுகாப்பின் மீது தங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்புகின்றவர்கள் என்று சொல்லுகிற தெளிவு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:25 இயேசுநாதர் சொல்லுகிறார், அவர்களுடைய வாழ்வின் மீது பெருமழை சொரிந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை வருவதில்லை. அவருடைய வாழ்வின் மீது பெருவெள்ளம் வந்தாலும் காற்று அடித்தாலும் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களை பாதுகாக்கிற கன்மலை அவர்களுக்கு முன்பாக இருக்கின்றார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கன்மலை, அவர் நம்பிக்கையின் கன்மலையாக, நம்மை பாதுகாக்கின்ற கன்மலையாக நமக்கு முன்பாக அவர் இன்றளவும் அவர் விளங்கி கொண்டிருக்கின்றார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை நாம் புரட்டி கொண்டால், அந்த அதிகாரத்தினுடைய முந்தைய அதிகாரத்திலே ஒரு பின்னணியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே சீனாய் மலையிலே ஆண்டவரிடமிருந்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு சென்றிருக்கின்றார். இந்த மலையினுடைய அடிவாரத்தில் இருந்த ஜனங்கள் ஆரோனுக்கு கீழ்ப்படிந்து அங்கே தங்கள் அணிந்திருந்த ஆபரணங்களினாலே தங்களுக்கு கன்றுக்குட்டி ஒன்றை செய்து அவைகளுக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு பிரியமற்றவர்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் கோபத்தோடு ஆண்டவர் மோசேயிடத்திலே சொல்லுகின்றார், உன்னுடைய இந்த ஜனங்களை நான் உபாதிப்பேன் என்று சொல்லி அவர்களை உபாதிப்பதற்கு சித்தம் கொள்ளுகின்றார். அவர் சொல்லுகிறார், நான் இனி உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் என்று அவர்களை விட்டு தூரம் நிற்கின்ற ஒரு நிலை அங்கே ஆண்டவர் எடுக்கின்றார். ஜனங்கள் துக்கித்தார்கள். ஆண்டவர் தங்களோடு இல்லை என்று சொல்லுகின்ற அந்த செய்தியை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை, துக்கித்து கொண்டிருந்தார்கள். மோசே ஆண்டவரோடு கூட பேசுகின்றார், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி இருக்கிறீரே, இப்பொழுது நான் உங்கள் நடுவே வரமாட்டேன் என்று சொல்லுகிறீரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறதை உறுதிப்படுத்தும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நான் அவர்களிடத்திலே வரவில்லை என்று சொன்ன பொழுது மறுபடியும் ஆண்டவரோடு மோசே முறையிடுகின்ற பொழுது அவர் தன்னுடைய பாதுகாவலை அந்த ஜனங்களுக்கு முன்பாய் உறுதிப்படுத்துகின்றார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அந்த கன்மலையிலே நில்லு, என் மகிமை கடந்து போகின்ற பொழுது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் உன்னை என்னுடைய கரத்தினால் மூடுவேன் என்று சொல்லி மோசேயை அந்த இடத்திலே பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவராக, கன்மலையின் வெடிப்பிலே வைத்து பாதுகாக்கின்ற தெய்வமாய் அவர் வெளிப்படுகிறதை நாம் காண முடிகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கன்மலை பாதுகாப்பை தருகின்ற, உறுதிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாகவும் திருமறையிலிருந்து நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. ஆண்டவருடைய வேத வசனங்களின்படி நடக்கிறவர்கள் கன்மலையின் மீது வாழ்க்கையை கட்டுகின்றவர்கள், கன்மலை என்கிற கிறிஸ்துவின் மீது வாழ்க்கையை கட்டுகிறவர்கள், நம்பிக்கையினுடைய கன்மலையின் மீது வாழ்க்கையை கட்டுகின்றவர்கள், தங்களை பாதுகாக்கிற கன்மலையின் மீது வாழ்க்கையை கட்டுகிறவர்கள் என்று சொல்லுகின்ற தெளிவினை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கற்றுத்தர அவர் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்வு இன்றைக்கு எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது? இந்த கிறிஸ்துநாதர் மீது நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா? அவரிலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையின் மீது நம்முடைய வாழ்வு இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறதா? அவராலே நமக்கு பாதுகாவல் உண்டு என்று சொல்லுகிற அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா? இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புத்தியற்றவர்களாக மணலின் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் உதாசீனம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
ஆண்டவரை விட்டு விலகுவதும் அவரது சித்தத்தை உணர மறுப்பதும் ஏற்க மறுப்பதும் பெருகிவிட்ட இந்த உலகத்திலே அவரோடு அவருக்கென்று வாழ்வது மாறி போய்விட்ட சூழ்நிலையிலே எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும், கொடும் தொற்றினுடைய, கொள்ளை நோயினுடைய, ஏனைய பெரு வெள்ளத்தினுடைய அநேகமான ஆபத்துகள் நம்மை சூழ வந்தாலும் நாம் வீழ்ந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நான் வாழுகிற பொழுது எனக்கு இந்த எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாய் உம்முடைய பாதுகாவலும் உம்முடைய பராமரிப்பும் உண்டு என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு வாழுகிற பொழுது கிறிஸ்துநாதரிலே நம்முடைய வாழ்க்கை கன்மலையின் மீது கட்டி எழுப்பப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துநாதர் கன்மலையாக வெளிப்படுவார். அவர் மீது நாம் கொள்ளுகிற நம்பிக்கை நம்மை பாதுகாத்து நடத்தும். நாம் இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கையற்றவர்களாக, அவருடைய வார்த்தைகளின் மீது நாம் உறுதியற்றவர்களாக வாழுவோம் என்று சொன்னால், புத்தியற்றவர்களாய் மணலின் மீது நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவோம் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. சீனாவை சேர்ந்த ஒரு சாதாரண மனிதர் தன்னுடைய சாட்சியின் அறிக்கையை சொல்லுகிற பொழுது இவ்விதமாக அவர் சொல்லுகின்றார். ஒரு நாள் அவர் ஒரு படுகுழியான உளையான சேற்றினுடைய ஒரு அனுபவத்திலே எப்படியோ விழுந்து போய்விட்டாராம். அவர் விழுந்த அந்த படுகுழியிலே அவரை மூழ்கடிக்கின்ற அளவிற்கு சேரும் சகதியும் அவரை நிரப்பிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அந்த படுகுழிக்குள்ளிருந்து கொண்டு அவர் மேலாக அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படி பார்க்கிற பொழுது இந்த படுகுழியினுடைய மேலாய் ஒரு மனிதன் வெள்ளை தாடியோடு கூட அவரை அப்படி எற்றி பார்த்து கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்து கூப்பிடுகிறார், ஐயா என்னை காப்பாற்றுங்கள், படுகுழியில் விழுந்து கிடக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று கூப்பிடுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் தான் கன்பூசியஸ், என்னுடைய புத்தகங்களை நீ படித்திருக்கிறாயா? நீ எப்படி இப்படிப்பட்ட படுகுழிகளுக்குள் விழாமல் இருப்பது என்பதை குறித்து நான் என்னுடைய புத்தகத்தில் அதிகம் எழுதியிருக்கிறேன். என்னுடைய புத்தகத்தை படித்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள் என்று சொல்லி சொன்னார். ஐயா என்னை காப்பாற்றி விடுங்கள், நான் படிக்கிறேன் என்று சொல்லி கேட்டு பார்த்தான். அந்த மனிதர் மறைந்து போய்விட்டார். அடுத்ததாக மறுபடி அவர் மேலாக நோக்கி பார்த்த பொழுது இன்னொரு மனிதர் தன்னுடைய கரத்தை குவித்த வண்ணமாக கண்களை மூடிக்கொண்டு அவருக்கு முன்பாய் அந்த குழிக்கு மேலாய் நின்று அவரை பார்த்து கொண்டிருந்தார். பார்த்த பொழுது சந்தோஷம். இந்த குழிக்குள்ளாய் விழுந்து கிடந்த மனிதன் கூப்பிட்டான், ஐயா என்னை காப்பாற்றுங்கள், நான் விழுந்து கிடக்கிறேன், என்னை கரையேற்றுங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னார், உன்னுடைய கையையும் கூப்பிக்கொள், உன்னுடைய கண்களையும் மூடிக்கொள், அப்படி மூடியவாறு உனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து விடு, உன்னுடைய சூழ்நிலைகளை மறந்து, உனக்கு இருக்கிற நெருக்கடிகளை மறந்து விடு, உனக்குள்ளாக ஒரு அமைதி பிறக்கும் என்று சொல்லி சொன்னார். இந்த மனிதன் கூப்பிட்டான், ஐயா என்னை தூக்கி கரையேற்றி விடுங்கள், நீங்கள் சொன்னது போல செய்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அவர் புத்தர், அவரும் கூட அப்படி சொல்லிவிட்டு மறைந்து போய்விட்டார். இன்னொரு மனிதர் அந்த குழியினுடைய மேலாக நின்று அப்படி விழுந்து கிடந்த மனிதனை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய முகங்களிலே காயங்களும் பெரும் காயங்களினுடைய அடையாளங்களும் இருந்தது. இங்கே விழுந்து கிடந்த மனிதனுடைய காயங்களையும் அவன் படுகிற வேதனைகளையும் கண்ணுற்று தான் பட்ட கடினங்களை உணர்ந்திருந்த அந்த மனிதர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவனை கரம் பிடித்து தூக்கி வெளியாக அவர் கொண்டு வந்து விட்டார். அவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த மனிதன் தன்னுடைய சாட்சியை சொல்லுகின்றான். ஆண்டவருடைய வசனங்களை நோக்கி பார்ப்பது, அவருடைய வார்த்தைகளில் நின்று கொண்டு ஆண்டவரை தேடுவது, நாம் எந்த குழிக்குள் விழுந்து கிடந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கின்றதாய் அவருடைய வார்த்தைகள் ஆற்றல் உள்ளவைகள். நம்முடைய வாழ்வை எந்த அசிங்கமான நிலையிலிருந்தும் தூக்கி எடுத்து, எந்த படுகுழியிலிருந்தும் தூக்கி எடுத்து கன்மலையின் மீது நிறுத்துகின்ற ஆற்றல் கொண்டவைகள் ஆண்டவருடைய வசனங்கள். அந்த வசனங்களை நமக்கு தந்திருக்கிற அருள்நாதரையும் அவருடைய சத்திய வசனங்களையும் உளமாற ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு புத்தியுள்ள ஒரு வாழ்க்கை முறை இந்த உலகத்திலே கொடுக்கப்படும். மற்றவர்கள் எல்லாம் அவருடைய புத்தகங்களையும் அவருடைய அறிவுரைகளையும் சொல்லுவார்கள்.
கரையேற்ற மாட்டார்கள். இவரோ அவருடைய வசனங்களை தந்து அவரே நம்மை தூக்கி விடுகின்றவர். நாம் இருக்கிற எந்த நிலையிலிருந்தும் நம்மை கரம் தூக்கி எழுப்பி விடுகிறவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கன்மலையாகிய கிறிஸ்துவிலே உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் அருள்நாதருடைய வார்த்தைகளின்படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம், கற்றுக்கொண்ட வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்து என்கிற கன்மலையிலே உங்கள் வாழ்க்கையை கட்டுவீர்கள். நம்பிக்கை என்கிற கன்மலையை நீங்கள் பிடித்து கொண்டு அதிலிருந்து நன்மைகளை பெறுவீர்கள். உங்களை பாதுகாக்கிற கன்மலையின் மறைவினாலே நீங்கள் இந்த உலகத்திலே எத்தீங்கிலிருந்தும் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய வேத வசனங்களை உண்மையாக பிடித்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவருக்கு பிரியமானபடி அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி வாழ நம்மை முழுமையுமாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை கன்மலையாகிய கிறிஸ்துவிலே கட்டப்படுகிறதாய், எப்பொழுதும் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறதாய், கன்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க பெறுகிறதாய் அமைய ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை புரிவாராக. ஆமேன். அருள்நாதருடைய வார்த்தைகளில் அழுத்தமான விசுவாசத்தோடு கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வாழ்வை கட்டுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தினை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியரையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். தொழுகையின் நிறைவாக 355வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதும் அற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோஷி, பித்தனை போல பிதற்றி கத்தியே புலம்பும் ஏழை, பேதையை கடை தேற்றி பிழைக்கவை இயேசு சுவாமி என்கிற பாடலை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து பாடுவோம்.
உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகரே. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகரே. அன்னை தந்தை உற்ற சுற்றார் ஆரும் உதவுவாரோ, அதிசய மனுவேலா ஆசை என் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகனே. பண்ணின துரோகமெல்லாம் எண்ணினால் தன்னை கோடி, பாதகத்து கொண்டோ எல்லை பரிதவித்தேனை தேடி. பண்ணின துரோகமெல்லாம் எண்ணினால் தன்னை கோடி, பாதகத்து கொண்டோ எல்லை பரிதவித்தேனை தேடி. கண்ணினாலும் தீருவடி காண நான் தகுமோ தான், கடையனு கருள் பூரி மாடியும் முன் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகனே. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல் மலைவு கொண்டே நான் ஐயோ. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல் மலைவு கொண்டே நான் ஐயோ. கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய், கிட்டி என்னிடம் சேர்ந்து கிருபை வை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகனே. எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோஷி. எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோஷி. பித்தனை போல பிதற்றி கத்தியே புலம்பும் ஏழை, பேதையை கடை தேற்றி பிழைக்கவை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகனே. கள்ளனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டால் ஆவதென்ன, கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாழும். கள்ளனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டால் ஆவதென்ன, கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாழும். உள்ள முறைத்தை உந்தன் உயர் சிலுவையினன்பால், உலையிலிட்ட மெழுகாய் ஊருகவை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகனே. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகனே. அன்னை தந்தை ஊற்ற சுற்றார் ஆரும் உதவுவாரோ, அதிசய மனுவேலா ஆசை என் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய்ந்த மண்ணுயிர் ரட்சகனே. அன்பு கடவுளே, எத்தனை கற்றிருந்தாலும்
அவ்வளவிற்கு நாங்கள் புத்தி உள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எவ்வளவு உணர்ந்திருந்தாலும் நாங்கள் பல நேரம் உம்முடைய பாதையிலிருந்து வழி பிசகி செல்லுகிற பாவிகள் சுவாமி. இந்த காலை நேரத்திலும் எங்களுக்கு நீர் உணர்த்துகின்ற உம்முடைய உணர்த்தலின்படியே புத்தி உள்ளவர்களாக, கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரமிடப்பட்ட ஒரு வாழ்வை உடையவர்களாக, நம்பிக்கை என்கிற கன்மலையின் மீது எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகின்றவர்களாக, பாதுகாக்கின்ற கன்மலையின் மறைவிலே எங்களை நிறுத்தி இந்த உலகத்திலே வாழுகிறவர்களாக, எங்களை முழுமையுமாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய பாதப்படியிலே எங்களை தந்து நிற்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்வை நீரே கன்மலையின் மீது உறுதிப்படுத்தும், எங்களை கன்மலையின் மீது அஸ்திபாரப்படுத்தும். எங்களை பெருவெள்ளமோ, எங்களை பெருமழையோ, எங்களை பெரும் காற்றோ சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் எங்களை பாதுகாத்தருளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி வாழுகிற நாங்கள் உம்மால் பாதுகாக்கப்படுவதற்கு உதவி செய்யும். இந்த நாட்களிலும் உம்முடைய பாதுகாவலை நம்பி இருக்கிறோம். தடுப்பு மருந்துகளோ, தடுப்பு முறைகளோ எங்களுக்கு கரம் கொடுக்காத பொழுது நாங்கள் முழுவதுமாய் நம்பி இருக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உம்முடைய வார்த்தைகளின் வழியே ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தருளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் கடவுளே நீர் நடத்தியருளும். புத்தி உள்ளவர்களாய், கன்மலையின் மீது தங்கள் வாழ்வை கட்டுகின்ற புத்தி உள்ளவர்களாய் உம்முடைய வசனத்தின்படி எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு ஓய்வு நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டதும், உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்ததும், உம்முடைய பாதத்திலே அமர்ந்து மன்றாடினதும் எங்களுக்கு ஆசீர்வாதமான பொழுதாய் அமைந்திடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடிக் கொண்டு மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் களித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். வழுவாதபடி நம்மை காக்கவும், தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாமொருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தந்தையாம் கடவுளின் அன்பும், தூய ஆவியர் அருளுகின்ற பாதுகாவலும் நன்மைகளும் நம் அனைவருடைய வாழ்விலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். கிறிஸ்து என்கிற கன்மலையின் மீது அஸ்திபாரமிடப்பட்டவர்களாய்
நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைகளிலே நடப்பட்டவர்களாய் வாழுங்கள். அவருடைய பாதுகாவலை முழுமையாய் பெறுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.